சின்ன பசங்கள்ல இருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிடா. என்ன உள்ள இருக்கிற அந்த சாக்லேட்காக வாங்குறாங்கன்னு நினச்சியா? எல்லாம் அந்த க்யூட்டான டாய்க்காக தானே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சி போய் ஃபேன் ஆயிடுறாங்க. எல்லாத்துக்கும் கிரெயின் வேணும்டா, கிரெயின். இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, அன்ஹைஜீனுக்கு, பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி பாக்கெட்ல விற்கிறதுல பாம் ஆயில் இருந்தா வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை பாரு, எல்லா கரும்புத்திலும் இந்த மைதாவை மட்டும் ஆட் பண்றீங்கடா. ஏன்னா அதுதான் சீப்பு. அதை சாப்பிட்டா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் வராது. அடிக்கடி சாப்பிட்டா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் தான் வரும். ஆல்ரெடி எங்க ஊர்ல நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கு. ஆனாலும் ஏன் இந்த சுகரை மட்டும் அள்ளி அள்ளி போடுறீங்க? 100 கிராம்ல டோட்டல் சுகர் 51 கிராம்னு பாதிக்கு பாதி இருக்குடா. அந்த ஆடட் சுகர் பாரு 39.5 கிராம் அப்படின்னா 8ல இருந்து 10 ஸ்பூன் சுகர் வருதுடா. அப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு பிண்டர் ஜாயில 2 ஸ்பூன் சுகர் இருக்கு. இது அடிக்கடி சாப்பிட்டா ஒபிசிட்டி, சொத்த புல்லு, டைப் 2 டயபிட்டிஸ் தாண்டா சீக்கிரம் வரும். டேய், அதுக்கப்புறம் என்னடா சின்ன பசங்க சாப்பிட்ற ஃபுட்ல கேவலமான டிரான்ஸ் ஃபேட்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. அதனால ஒன்றும் ஆகாது.